ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணுங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. முதல் ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, மந்த்லி ₹10,000 வந்து எஸ்ஐபி மூலியமா இன்வெஸ்ட் பண்றாரு. செகண்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா 12 லேக்ஸ் வந்து டைரக்டா கொண்டு போய் லம்ப் சம்ல இன்வெஸ்ட் பண்றாரு. 20 இயர்ஸ்க்கு அப்புறம் யார்கிட்ட அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து நினைக்கிறீங்க? உங்க எல்லாருக்கும் என்ன டக்குன்னு தோணிருக்கும், இல்ல எஸ்ஐபில போட்டவருக்கு தானே லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, சோ அவருக்கு அதிக ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனா சர்ப்ரைசிங்கான ட்ரூத் எது தெரியுமா? எஸ்ஐபியோட லம்சம் தான் பாத்தீங்கன்னா நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா கொடுக்குது. அது என்ன மாதிரி சுச்சுவேஷன், அது எப்படி இந்த லாங் டேர்ம்ல பார்க்கும்போது நமக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் இருக்கு, அதை பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் ராஜ்குமார் பாரதி. இந்த சேனல் ராஜ்குமார் பாரதி டி கோட்ஸ். இன்னைக்கு இந்தியால எஸ்ஐபி இவ்வளவு ஃபேமஸா இருக்கு, அதுக்கு என்ன ரீசனா இருக்கும் நீங்க யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நம்ம 10ல 7 பேர் எஸ்ஐபி பண்றாங்க, ஆனா 3 பேர் தான் பாத்தீங்கன்னா லம்சமா போயிட்டு மணி போறதுக்கான ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க? ஈவன் பாத்தீங்கன்னா ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா எஸ்ஐபி தான் நிறைய ப்ரொமோட் பண்றாங்க. நீங்க நிறைய ஆட்ஸ் பார்த்திருப்பீங்க, டிவில வர கிரிக்கெட் டைம்ல கூட பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேசும்போது கூட பாத்தீங்கன்னா எஸ்ஐபியை பத்தி தான் பேசியிருப்பாங்க. யாருமே லம்சமா பத்தி பேசியிருக்கவே மாட்டாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல, இல்லைன்னா ஏன் எஸ்ஐபி இவ்வளவு ப்ரொமோட் பண்ணணும்னு யாரா யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு ஒரே ரீசன் தான், நான் எஸ்ஐபி மந்த்லி பண்ணும்போது இந்த ஃபண்ட் ஹவுஸ்க்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரு மணி சப்ளை இருந்துட்டே இருக்கும். அந்த மணி சப்ளை வந்து அவங்க கையில இருக்கிறதுனால தான் அவங்க நினைச்சது அவங்களால பண்ண முடியும். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா எஸ்ஐபி வந்து இவ்வளவு ப்ரொமோட் பண்றாங்க. இப்ப நான் லம்சப் பண்றேன்னா அந்த ஒரு டைம் தான் அவங்க கிட்ட காசு இருக்கும். ஆனா இதுவே நான் மந்த்லி பண்ணும்போது அவங்ககிட்ட காசு வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கானதுன்னு சொல்றதை விட அவங்களுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. ஏன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு யாரும் பெருசா ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியலன்னு பாத்தீங்கன்னா நம்ம பண்ற சில மிஸ்டேக் தான். லைக் எக்ஸாம்பிள், எவ்ரி 5 வருஷத்துக்கு ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்துட்டு தான் இருக்கு. அந்த கிரைசிஸ் டைம்ல என்ன பண்றோம், ஐயோ என்னோட ஷேர் வேல்யூ எல்லாம் டவுன் ஆயிட்டே போகுது, என்னோட போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா ரெட்ல இருக்கு. இந்த சைக்காலஜிக்கலான விஷயத்துல நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம விட்ரா பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த டைம்ல எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணிருக்கோம். அப்படி ஆட் பண்ணி தான் நம்ம ஃபியூச்சர்ல லாங் டேர்ம்ல பார்க்கும்போது நல்ல காம்பவுண்ட் ஆகி நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த காம்பவுண்டை பிரேக் பண்ணிடுறோம். இந்த நெகட்டிவ் சினாரியோல நம்ம காசு எடுத்துரும். அகைன் வந்து நமக்கு வந்து ஷேர் மார்க்கெட் ரைஸ் ஆகுது, கிரீன் சிக்னல் வருது. அந்த டைம்ல அகைன் போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஆனா நம்ம என்ன தப்பு பண்றோம்னா இந்த ரெட்லயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனா அந்த ரெட் டைம்ல போயிட்டு நம்ம வந்து காம்பவுண்டிங் வந்து ஃபுல்லாவே நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். இதுதான் நம்ம பண்ற மிஸ்டேக். இதனாலதான் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருந்து கூட நம்மளால ஹை ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியாம போறதுக்கான மெயின் ரீசன் இந்த மாதிரி சைக்காலஜிக்கலா டிசிஷன் எடுக்கிறதா. நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா எமோஷனலாவோ சைக்காலஜியோ டிசிஷன் எடுக்கவே கூடாது. நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸை செக் பண்ணிட்டு சினாரியோஸ் பேஸ்டா தான் நம்ம டிசிஷன் எடுக்கணும். எஸ்ஐபி என்னன்னு பாத்தீங்கன்னா நான் மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரேன். இதை வந்து நான் ஒரு 15 வருஷமா 20 வருஷமா இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேர்ம்ல எனக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கும், இன்னொரு நாள் பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த 2 சுச்சுவேஷன்ல வாங்கும்போது என்ன இருக்குன்னா என்னோட மணி வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஆயிருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா ருப்பி காஸ்ட் ஆவரேஜ்னு சொல்லுவோம். எஸ்ஐபி பத்தி நான் இன்னும் டீடைலா வந்து இந்த வீடியோல போட்டிருக்கேன். மேல இந்த வீடியோக்கான லிங்க் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். லம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டோட என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதா. லைக் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் 10 லேக்ஸ் 20 லேக்ஸ் நான் என்னைக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றேனோ அன்னைக்கே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். லைக் எக்ஸாம்பிள், இந்த மணியை நான் 20 இயர்ஸ்க்கு எதுவுமே எடுக்காம இருந்தேன்னா இந்த காம்பவுண்டிங் பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். இதனால என்ன காம்பவுண்டிங் ஆன டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இதனாலதான் என்னோட ரிட்டர்ன்ஸ் வந்து நான் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த மாதிரியான லம்சம்ல. இப்போ நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லைக் எக்ஸாம்பிள் நம்ம 2 பேர் வச்சுக்கலாம். ஒருத்தர் இன்வெஸ்டர் ஏ, இன்னொருத்தர் இன்வெஸ்டர் பி. இன்வெஸ்டர் ஏ என்ன பண்றாரு, மந்த்லி ₹10,000 எஸ்ஐபி பண்ணிட்டே வராரு. அவர் அது 20 வருஷத்துக்கு பண்றாரு. நம்ம மார்க்கெட்டோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 12% வச்சுக்கலாம். அப்போ 20 வருஷம் கழிச்சு பார்க்கலாம் அவருக்கு 1 crore இருக்கும். இப்போ இன்வெஸ்டர் பிக்கு வருவோம். இன்வெஸ்டர் பி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண முதல் நாளே 24 lakhs போயிட்டு அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. அதே மாதிரி அவரும் 20 வருஷம் வெயிட் பண்றாரு. அவரும் மார்க்கெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் பர்சன்ட் பாத்தீங்கன்னா 12% வச்சிருக்காரு. ஆனா அவருக்கு 20 வருஷம் கழிச்சு எவ்வளவு அவரோட மணி ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 crores வரைக்கும் ஆயிருக்கும். என்னடா இது, 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மணி தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் பாத்தீங்கன்னா. ஒருத்தரோட போட்ட மணி பாத்தீங்கன்னா மந்த்லி எஸ்ஐபி பண்ணிட்டு வராரு. சோ பாத்தீங்கன்னா முதல் நாள் அவர் இன்வெஸ்ட் பண்ண பாத்தீங்கன்னா வெறும் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் தான் இருந்திருக்கும். ஆனா இந்த செகண்ட் இன்வெஸ்டர் பி பாத்தீங்கன்னா அவர் முதல் நாள் இன்வெஸ்ட் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா 24 லட்சம் போட்டாரு. சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த 20 வருஷமும் பாத்தீங்கன்னா அவருக்கு காம்பவுண்ட் ஆயிட்டே தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாள் அவர் காம்பவுண்ட் ஆகும்போதே பாத்தீங்கன்னா அவரோட மணி வந்து 24 லட்சத்துல தான் ஆரம்பிக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த 24 லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்ட 20 வருஷம் டைம் இருந்துச்சு. அதனால இந்த 12% ரிட்டர்ன் கொடுக்கும்போது அது கிட்டத்தட்ட 2 கோடியில இருந்து 3 கோடி வரைக்கும் கொடுக்குது. இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே பாத்தீங்கன்னா டைமிங் இந்த மார்க்கெட் வந்து யாராலையுமே பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா டைம் இந்த மார்க்கெட், நான் எவ்வளவு நாளைக்கு என்னோட காசை வந்து ஷேர் மார்க்கெட்ல வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா டைமிங் இந்த மார்க்கெட்டோட டைம் இந்த மார்க்கெட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எவ்ரி 5 இயர்ஸ்க்கு வந்து ஏதாவது பெரிய கிரைசிஸ் வந்துட்டே தான் இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் 2008 பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அதே மாதிரி 2014 டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணோடனே ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு.
2020 கோவிட் நல்லாச்சு, 2022 ரஷ்யாவுக்கு உக்ரைன் நடந்த வார் நல்லாச்சு. இப்ப 2026 பாத்தீங்கன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்திருக்க வார்னால இப்ப கிராஷ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு எவ்ரி 5 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டே தான் இருக்கும். நம்ம வந்து இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நினைக்கும் போது என்னால இந்த கிராஷ் முடிஞ்சிடும். ஸோ நம்ம என்ன ஆகும், இந்த பயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமலே இருப்போம். அப்போ நம்ம இந்த மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போனதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து லாஸ் தான் ஃபேஸ் பண்ணுவோம். எப்போதுமே டவுன்ல இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்றதை வந்து கத்துக்கணும். நீங்க எந்த ஒரு ஸ்டாக்கோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் இல்ல லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னு இருக்கும். ஆனா இதே ரிட்டர்ன் தான் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்லயும் 5 இயர்ஸ்ல வருமா பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனா இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் அந்த 5 இயர்ஸ் ரிட்டர்னை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா எப்பப்பெல்லாம் ஒரு கிராஷோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்திருக்கோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 20% அந்த டைம்ல குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர புல் மார்க்கெட்ல அது கிட்டத்தட்ட 30 to 40% ரிட்டர்ன் கொடுக்கும். ஈவன் சில நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க போட்ட காசை விட 2 மடங்கு 3 மடங்கு கூட அந்த ஷார்ட் டியூரேஷன்லேயே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா எப்போதுமே நம்ம வந்து ஒரு பியர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது கிரைசிஸ் டைம்லயோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பேனிக் இருக்க டைம்ல வந்து நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த பேனிக் வந்து ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம் தான். இந்த பேனிக் எப்பயாவது ஒரு இடத்துல கண்டிப்பா செட்டில் டவுன் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து எப்போதுமே டாப்ல போக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். நம்ம இந்த மேல ப்ராஃபிட் வரும்போது நமக்கு வந்து 2 மடங்கு 3 மடங்கு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 4 மடங்கு ப்ராஃபிட் கூட வந்து எஸ்ஐபி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து நியூவா வந்து ஸ்டாக் மார்க்கெட் போறேன். எனக்கு இது வந்து அப்ல இருக்கா டவுன்ல இருக்கான்னு எனக்கு இதை பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே இருக்கு. அந்த மாதிரி டைம்ல இவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐபின்றது. செகண்ட் பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலா இருக்கு. ரொம்ப அப்லயும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லோலே வருது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா எஸ்ஐபி வந்து ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்னே சொல்லலாம். தேர்ட் பாத்தீங்கன்னா நான் மந்த்லி சேலரி வாங்குற ஒரு பர்சனா இருக்கேன். என்னால பாத்தீங்கன்னா போயிட்டு ஒரு லம்சமா எந்த ஒரு மணியுமே டெப்ளாய் பண்ண முடியாது இந்த மாதிரி டைம்ல. சோ எனக்கு பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐபின்றது ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும். லம்சம் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ரைட்டான சுச்சுவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் எப்பப்பெல்லாம் கிராஷ் ஆகுதோ அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம லம்சமா மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் பிபை ரேஷியோ வந்து அட்ராக்டிவான சீப்பாவும் நம்ம கிடைக்குதோ அந்த டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். தேர்ட் பாத்தீங்கன்னா லாங் டர்மா ஒரு 15 to 20 இயர்ஸ் வந்து இந்த மணி வந்து எந்த எனக்கு தேவையுமே இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்போதுமே ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் டிபெண்ட் பண்ணி அவங்க எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு எஸ்ஐபி அமௌண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்பயாவது ஸ்டாக் மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது இல்லாட்டினா வந்து ஒரு கிராஷ் வரப்போகுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க லம்சமா அந்த டைம்ல தான் மணியை வந்து கொண்டு போயிட்டு டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவங்க ரெகுலரா ஒரு எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட இந்த மாதிரி கிராஷ் சுச்சுவேஷன் வரும்போது அந்த டைம்ல எக்ஸ்ட்ரா மணி ஆட் பண்றாங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வர ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ஸா இருக்கும். அதனால தான் பாத்தீங்கன்னா எஸ்ஐபி போறவங்களோட இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து டபுளாவே இருக்கும். அதனால நம்ம எப்போதுமே எஸ்ஐபி மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதே மாதிரி லம்சம் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றதை வந்து நம்ம வந்து டபுளாவோ ட்ரிபிளாவோ பண்ணணும். பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ற யாராலையுமே பாத்தீங்கன்னா கரெக்டா இதுதான் லோயஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு யாராலையுமே கரெக்டா சொல்லவே முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நேத்து ஒரு லோ பாயிண்ட் நினைச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதோட டவுன் ஆயிருக்கும். ஸோ இதனால இதுதான் லோ பாயிண்ட் நம்மளால ஷேர் மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா லாங் டேர்ம்க்கு இந்த டிசிப்ளினா இன்வெஸ்ட் பண்றதுனாலே பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். எப்போதுமே டைமிங் இந்த மார்க்கெட்டை விட டைமிங் இந்த மார்க்கெட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.